ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பேக்ஸ், ஷாப்பிங் பேக்ஸ்லாம் வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷாப்பிங் பேக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பேக்குடைய கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு லேயர் மட்டும் அந்த பேக்கில் கட் ஆகிற மாதிரி கட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் 4 கட் போடுறேன் ஒரு சைடில். பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய லேயர் கட் ஆகாத மாதிரி இந்த மாதிரி மடித்து கட் போட்டு எடுத்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய லேயரை மட்டும் மடித்து ஏற்கனவே போட்டிருக்க கட்டுக்கு எதிர்த்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடில் இன்னொரு கட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 4 கட் தான் போடணும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சாரா, என்எம்எஸ் அகாடமி, மனோஜ், ஜஷ்வந்த், சின்னம்மாள், வனஜா, அன்னபூரணி, சங்கரி கிருஷ்ணன், கனகவல்லி, லக்ஷ்மி, விஸ்வா, முத்து, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கட்ஸ் போட்டுட்டேன். இந்த மாதிரி உள்பக்கத்தில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே டாப்லேயும் பார்த்திங்கன்னா நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 4 இடத்துல கட் பண்ணணும் டாப்லேயும். இப்போ நம்ம ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிக்கை பார்த்திங்கன்னா டாப்பில் போட்டோம் இல்லைங்களா, அந்த கட்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த பேக்கில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுடும். அடுத்தது நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கட்ஸை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. டாப்பில் நான் ஸ்டிக் இன்செர்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேங் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒரு சூப்பரான வாட்டர் பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நார்மலாக நம்ம வாட்டர் பாட்டில்ஸ்லாம் ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பாட்டில் எடுத்தால் இன்னொரு பாட்டில் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதை ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்பேஸும் சேவ் ஆகும், உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள், அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் நான் ஹேங் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக ஒவ்வொரு பாட்டில்ஸாக இந்த ஆர்கனைசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒவ்வொரு பாட்டில்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் பாட்டில்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ளாஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைல்ஸுக்கு இடுக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பு கருப்பாக கரை படிஞ்சிருக்கும். நம்ம என்ன தான் வீடு க்ளீன் பண்ணாலும் மாப் போட்டாலும் அந்த கரை மட்டும் போகவே போகாதுங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல ரொம்ப அதிகமான கரை இருக்கோ அங்கே கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அந்த டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த பிளேஸை நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா போதும். அந்த டைல்ஸ் இடுக்குகளில் படிஞ்சிருக்கக்கூடிய கரை பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா அழகாக நீங்கள் கொஞ்சோண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நீங்கள் தனியாக பேஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணணுமான்னு யோசிக்க வேண்டாங்க. எப்போல்லாம் உங்களுக்கு பேஸ்ட் தீர்ந்து போதோ அப்போ அந்த டியூபை தூக்கி போடும் இல்லைங்களா, அந்த டியூபை கட் பண்ணிவிட்டு அதில் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா கூட போதும். சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் ஒரு ஈர துணியை போட்டு தொடச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, உங்களுடைய விடாப்பிடியான அந்த கரை பார்த்திங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன்.
டூத் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஈரத்துணி போட்டு துடைச்சி விட்டுட்டேன். பாருங்கள், ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக படிஞ்சிருந்த கரை வந்து போயிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி முடித்த பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு ரிமூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடிலாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து நம்ம எதுக்குமே யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். ஸோ இந்த பாக்ஸை வந்து சூப்பராக வந்து க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாச்சும் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பொருட்களை இதுக்குள்ளே போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அந்த கவரை பிடிச்சி மேலே வந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட் வந்து கரெக்டாக லாக் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு, கரெக்டாகவும் இருக்குங்க. பாருங்கள் இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் மேலேயும் வீசாது. இந்த பொருளும் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய சீப்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீப்பை நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த சீப்புடைய சென்டர் போர்ஷனில் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கயிறு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடில் வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்டர்லேயும் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் ஒரு கயிறை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 கார்னர்லேயும் இன்செர்ட் பண்ண கயிறை வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துகிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய கயிறை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நாட் போட வேண்டாம். இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டு ஹேங் பண்ண பிறகு இந்த கயிறை சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கயிறை யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த சீப் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டாக நாட் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஒரு சூப்பரான கேபிள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சார்ஜர் கேபிள்ஸ்லாம் நம்ம அங்கங்கே போட்டு வச்சுருவோம். ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கவும் நீட்டாக இருக்கும், உங்களுக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரே ஒரு சீப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 4லேருந்து 5 கேபிள் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி சார்ஜர் கேபிள்ஸ் வாங்கின அந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, காட்டன் பாக்ஸ், இந்த பாக்ஸை வந்து எப்படி சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாக்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இருந்த அந்த கார்டனை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டமில் ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து டைட்டாக வந்து ஒட்டி விட்டுட்டேங்க டேப் போட்டுட்டு. அடுத்தது இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஓல்டு கிளாத் எடுத்திருக்கேன். இந்த ஓல்டு கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுடலாங்க. அதுக்கு முன்னாடி டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக அந்த ஓப்பனை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து விட்டுருங்க. இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு அந்த அட்டைகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடில் அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அட்டையை மட்டும் கட் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். மற்ற 3 பக்கங்கள் இருக்கக்கூடிய அட்டையை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிளாத்தை வந்து இந்த காட்டன் பாக்ஸுக்கு மேலே அழகாக ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஓல்டு கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் ரேப்பரோ இல்லை ப்ரௌன் ஷீட்டோ இருந்தால் அதை கூட நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பாட்டமில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிளாத்தெல்லாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ஆர்கனைசரை நம்ம தேவையான இடத்துல ஹேங் பண்ணிக்கலாம். மேலே அந்த அட்டையில் ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி தான் ஹேங் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு உள்ளே நீங்கள் அழகாக காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி இல்லைனா இதை வந்து பென் ஸ்டாண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வர நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.